வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, தோட்டத்துக்கு கிளம்பலாமேன்னு கிளம்பிட்டு இருந்தேன். ரொம்ப ரம்மியமான காட்சி. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் இதை காட்டலாமே அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன பதிவு எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், எத்தனை பறவை ஒரே இதில் ஒரு தோப்புக்குள்ளே பாருங்கள், எவ்வளோ பறவை காலை உணவு காண்டி இருக்குது. இது மாதிரி தாங்க நம்மளும் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம பொழப்பை தேடி போயிட்டுருக்க வேண்டியதான். போகிற வழியில் நம்ம நண்பரோட தோட்டத்தை பார்த்தங்க, ரொம்ப அற்புதமாக வந்துங்க காப்பு காய்ச்சிருக்குது. பாருங்கள், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு விளைச்சல் இருந்தால் தாங்க அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். காய்கள்லாம் நல்லபடியாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தோட்டத்துக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ முதல் வீடியோவிலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுதான் நான் முத போட்ட விலாகு. எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா மல்லி. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் ஒன்றப்போ உங்களுக்கெல்லாம் நான் காட்டினேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் வந்து பீட்ரூட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிலேருந்து இது ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிலேருந்து இந்த பீட்ரூட் செடி எப்படி இருக்குங்கிறத நான் காட்டிகிட்டு வர்றேன். இது வந்து நம்மளோட மல்லி. இதுவும் நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுவும் சேம் டே தான். நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்த அன்றைக்கி இருந்து இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. எவ்வளோ அற்புதமான காட்சின்னு பாருங்கள் நம்மளோட தோட்டத்தில். அப்புறம் இன்றைக்கி உரம் ஊற்றுற வேலை. ஸோ வேலை செய்கிறவங்களுக்காக வேண்டி நான் டீ வாங்கிட்டு நம்ம வாழை தோட்டத்துக்குள்ளே போயிட்டேங்க. வாழைக்கெல்லாம் சத்து உரம் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட முழு வேலையும் வாழை தோட்டத்தில் தான் இருக்க போகுது. வாங்க, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. கடவுள் புண்ணியத்தாலையும் ஆண்டவன் புண்ணியத்தாலையும் நல்லபடியாக எங்களோட உழைப்பாலையும் இந்த தடவை கொஞ்சம் நல்லபடியாக சாகுபடி ஆகுது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சராசரியாக ஒரு 12 ட்ரம் வந்து உரம் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ உரம்லாம் கலக்கி வச்சாச்சு. பாருங்கள், விவசாய மக்கள் இருந்தால் இது என்ன உரம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் ட்ரிப்பில் தண்ணி எடுத்து விட்டு நம்மளோட தோட்டத்தோட அழகை கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பிஜிஎம் போடுறேன், கேளுங்க. பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் வாழை தோட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான விவசாயம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோடய உறவுகளாக மாறுறீங்க. என்னோடய உறவுகள் நிறையா பேர் வரணுன்றது என்னோடய ஆசை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, தண்ணி திறந்து இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்தா எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் வெடப்பான ஆளுங்க தான். செய்வாங்க, தூக்கி போட்டு அப்படியே போயிடுவாங்க. எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். எல்லாம் பிளாஸ்டிக் தான். சரி, ஓகே, நம்ம வேலையை செஞ்சானோ இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு சாக்கு எடுத்து குப்பையெல்லாம் தூக்கி ஒரே கவரில் போட ஆரம்பித்தேங்க. அப்புறம் இது என்ன விதை டின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போது எத்தனை பேர் உங்கள் தோட்டத்தில் இந்த விதையெல்லாம் நட்டிருக்கீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போயுமே இந்த தோட்டத்தில் நைட்டு தாங்க தண்ணி பாய்ச்சிருது. ஸோ தண்ணி எப்படி பாய்ச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம தோட்டத்தில் களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கீரையெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அவங்ககிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் பறித்து கொடுக்க சொன்னேன். நம்ம பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காண்டி. பாருங்கள் கீரை, இது என்ன கீரைன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீரையை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு 2 இளநீ போட்டாங்க வீட்டு உபயோகத்துக்கு. இளநீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா திடீர்னு கடலுக்கு வந்துட்டேன். அட, இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு 2-3 நாளாக ராமேஸ்வரத்தில் தாங்க இருந்தேன். ராமேஸ்வரத்தில் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாம்பன் பாலத்தோட சன்செட் வியூ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக கட்டின பாம்பன் பாலத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகான காட்சின்னு பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபேமிலியோடு போயிட்டு அந்த ஒரு பாட்டு போட்டு அந்த வைபோடு இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. நீங்கள்லாம் எப்போ ராமேஸ்வரம் போனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலோட
சப்ஸ்கிரைபர் இன்னும் கூடணும், எனக்கு நிறைய ஆதரவு தரணும் அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மக்களே, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. 2 பக்கமும் கடல், இந்த பக்கம் போட்ஸு, இந்த பக்கம் ட்ரெயினோட பாலம், நடுவில் நம்ம தலைவர் சூரியன். பார்க்க வியூ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மக்கள்லாம் அங்கங்கே காரு பைக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபேமிலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தெரியுது பார்த்தீங்களா பாலம், இதுதான் அந்த புதுசாக போட்ட அந்த கிரெயின் பாலங்க. முதல்ல இருந்தது வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ கட்டியிருக்க இந்த பாலம் வந்து மேலேயும் கீழேயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க பாருங்கள். இவர்களே, இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.